நீங்க பெத்தெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம். நான் தம்பி தாத்தா தங்கச்சி சொத்துக்காக பிரியலாம். நிறைய பிரச்சனைகள் நடக்கலாம். நீங்க நம்பி இருந்த நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணலாம். நீங்க நம்பின ஒரு கூட்டம் உங்களை நடு சந்தையில் தெருவில் நிப்பாட்டி விட்டு போகலாம். ஆனால் ஒரே ஒருவன், உங்களை படைச்சவன், குழந்தை வெளியே வந்த பிறகு குழந்தை அழுவும். அந்த நேரம் நீங்க பெண்ணாக நின்றீங்க, சாதாரண பொம்பளை, சாப்பிட்டா எல்லாம் மலஜலமா போகும். ஆனா குழந்தை அழுகுறனால உங்களுக்கு இந்த தாய்ப்பால் அல்லாஹ் தந்தான். நீங்க சாப்பிட்டதுல ஒரு சேமிப்பு நடந்து குழந்தைக்காக வேண்டி அந்த தாய்ப்பால் அல்லாஹ் வச்சிருந்தான். நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்க. அந்த ரப்புல் ஆலமீன் அவன் என்ன பண்ணுவானாம்? கைவிடவே மாட்டானாம். பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தந்ததுக்கு பிறகு லாஸ்ட் வருவானாம். நான் இருக்கிறேன்ப்பா, உனக்கு என்ன பிரச்சனை, நான் வர்றேன். லாஸ்ட் அல்லாஹ் உதவி பண்ணுவானாம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் கேளுங்க. ரசூலுல்லாஹ்வை 40 வருஷத்துக்கு பிறகு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர். எப்படி இருந்திருக்கேன்னு நினைச்சு பாருங்க. உங்க வீட்டுல பக்கத்துல ஒரு ஆள், அவர் என்ன பண்றாரு? கதவை தட்டுறாரு. கதவை தட்டிட்டு சொல்றாரு, 40 வருஷம் உங்களோட இருக்கிறாரு. அவர் பாடசாலைகளுக்கு போனது இல்லை, எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஒரு நாள் ராத்திரிக்கு வாராரு வீட்டுக்கு, கதவை தட்டி சொல்றாரு, ஏய் நான் இறை தூதர் தெரியுமா? நீங்க அவரை பார்த்துட்டு மூளை சரியில்லையோ, நல்லதானே இருந்தாரு, என்ன இறை தூதர் என்றாரு? இந்த ஆள் அடுத்து விட்டால் இத மாதிரி மக்கத்து காஃபிர்கள் பார்த்தாங்க. மஜ்னூன், பைத்தியமா, மூளை குழம்பிட்டா, சும்மா உட்கார்ந்தவரு, ஸ்கூல் கூட போகல, கதவை தட்டி நான் இறை தூதரை ஏத்துக்கோங்கடா, எப்படி ஏத்துக்கொள்றது? இப்படி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால அல்லாஹ் இவர் இறை தூதரோட சும்மா ஏத்துக்கோங்கன்னு சொல்லல, நிறைய காரண காரியங்களை வச்சு தான் ஏத்துக்கோங்கடா. உங்க வீட்டை தட்டுறவர் சும்மா தட்டிருப்பாரு. ரசூலுல்லாஹ் நிறைய மோஜிதாத்துகள் பண்ணினாங்க. ஒரு புறம் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிதான் பண்ணினாங்க. ஆரம்பத்தில் மக்கள்கிட்ட போறாங்க, ஏத்துக்கோங்கன்றாங்க. இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுண்டா, ரசூலுல்லாஹ் ஒரு கொள்கையில பிடிவாதம் பண்ணாங்க. சிலை பிழைகள், சில வணக்கம் பிழைண்டாங்க, அது தப்புன்னாங்க. இறைவன் மேல இருக்கிறான், அவனை கண்டீங்களா, எப்படி அவனுக்கு உருவம் வடிப்பீங்கன்னு கேட்டாங்க. இப்படி எல்லாம் கேட்டு ரசூலுல்லாஹ் மக்களை நல்வழிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நல்வழிப்படுத்துற நேரம் அந்த கூட்டம் குழம்பிட்டாங்க. என்ன, எங்க அப்பம் பாட்டை எல்லாம் வணங்கினதை விட்டுட்டு விட சொல்றீங்களா? இங்க அல்லாஹ் மட்டும் வணங்க சொல்றீங்களா? முடியாதுன்ட்டாங்க. அவங்க எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினாங்க. அவங்க எல்லாம் ஒரு முடிவு செஞ்சாங்க, இவரை வாழ விட கூடாதுன்னு முடிவு செஞ்சாங்க.